இந்த அக்ஷய திருதியைக்கு வெறும் 1000 ரூபாய் செலுத்தி இன்னைக்கு ரேட்லயே அட்வான்ஸ் புக்கிங் பண்ணுங்க. பிரின்ஸ் ஜுவல்லரியுடன் நிறைய சேவ் பண்ணுங்க. ஐபிஎல் போட்டிகளில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி ஹேட்ரிக் தோல்வி அடைந்திருக்கும் செய்தியை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்று ஐபிஎல் விளையாட்டில் டெல்லி அணியிடம் தோல்வியை தழுவியிருக்கிறது சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி. 25 ரன்கள் வித்தியாசத்தில் தோல்வியை சந்தித்திருக்கிறது. 184 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய சிஎஸ்கே பேட்டர்கள் தொடக்கம் முதலே திணறி வந்தார்கள். 25 ரன்கள் வித்தியாசத்தில் தோல்வியடைந்திருக்கும் செய்தியை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்னொரு செய்தியும் வெளியானது. அதாவது இந்த ஆட்டத்துடன் தோனி ஓய்வு பெறுகிறாரா என்று. இது அவருடைய ரசிகர்கள் மத்தியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. தோனியின் பெற்றோர்கள் முதல் முறையாக சென்னை வந்து அவர் விளையாடும் இந்த ஆட்டத்தை கண்டு வந்தார்கள் என்று சொல்லப்பட்டது. தோனியின் கடைசி ஆட்டமா என்ற கேள்வியால் ரசிகர்கள் அதிர்ச்சி அடைந்தனர். செய்தியாளர் ராமச்சந்திரன் இணைகிறார். ராமச்சந்திரன், இது தோனியின் கடைசி ஆட்டமாக இருக்கக்கூடும் என்றெல்லாம் பேசப்பட்டது. அது வதந்தியா அல்லது உண்மையான செய்தியா? வணக்கம் சலீம். ஐபிஎல் போட்டி ரொம்ப கோலாகலமாக சென்னை சேப்பாக்கத்தில் துவங்கியது. கிட்டத்தட்ட 17வது லீக் போட்டியாக இன்றைய போட்டியில் சிஎஸ்கே மற்றும் டெல்லி கேபிட்டல் இரு அணிகள் மோதின. இதில் சிஎஸ்கே தோல்வியுற்றது. கேபிட்டல் 3வதாக ஹார்திக் வெற்றி பெற்றுள்ளது. இதில் கடைசி ஆட்டமாக கருதப்படக்கூடிய சிஎஸ்கேயின் முன்னாள் கேப்டனாக இருக்கக்கூடிய தோனிக்கு கடைசி ஆட்டம் என்று சொல்லப்படுகிறது. இதுவரைக்கும் அதிகாரப்பூர்வமாக அவர் கடைசி போட்டி என்று அறிவிக்கவில்லை. மேலும் இன்னும் போட்டிகள் இருப்பதால் அது குறித்து சிஎஸ்கே நிர்வாகம் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இருந்தாலும் இந்த போட்டி கடைசி போட்டியாக இருக்காது எனவும் தொடர்ச்சியாக ரசிகர்கள் மத்தியில் கோஷங்களை எழுப்பி வருகின்றனர். உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி ராமச்சந்திரன். சேத்ரிதிக்கு பிரின்ஸ் ஜுவல்லரியில நீங்க வாங்கும் ஒவ்வொரு 8 கிராம் தங்க நகைக்கும் 2000 மதிப்பிலான தங்கம் இலவசம். வெறும் 1000 ரூபாய் செலுத்தி இன்னைக்கே கோல்ட் ரேட்டை லாக் பண்ணுங்க.